வீக்ஸாக சண்டேனா இது கண்டிப்பாக பண்ணியே நான் அப்படிங்கிற மாதிரி பண்ணதாங்க இது தேர்ட் டைம் பண்ணுற ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காலையிலே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், ஆனால் இது செஞ்சது யாருக்கு தெரியல. அது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றாலே இவங்க தான். இவங்களுக்கே முதல்ல கொடுத்துக்கலாம். இது நான் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் தெரியல, அதனால கொஞ்சம் சர்ப்ரைஸாக, அதாவது கண்டிப்பாக வெக்கேஷன் டைம் அப்படிங்கும்போது பசங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது எல்லாம் செஞ்சு கேட்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் எல்லாம் பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் ஹாப்பியாவாங்க, நம்மளுமே சேர்ந்து ஹாப்பியாகலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி, சின்ன ஹாப்பினஸ் தாங்க, பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு நான் இந்த மாதிரி சின்ன பவுலில் 2 பவுல் சேமியா எடுத்துக்கிறேன். இது நல்லா வறுத்துட்டுக்கலாம், அதாவது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணுங்க, அப்போ தான் இதோட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீ மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயிலேயே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். வீட்டில் இருக்கிற எந்த நட்ஸ் வேணாலும் பரவாயில்ல, அதையுமே போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுக்கிற சேமியா மறுபடியும் இதில் போட்டு நெய்யோடு சேர்த்து அது வறுக்கும்போது கொஞ்சம் ஓடி வாசனையாக இருக்கும். இப்போது இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர், நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிற சேமியோட அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு பால் ஊற்றி இம்மிலே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குழைவாக வேக வைக்கக்கூடாது. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சேமியா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு கப்பில் 1/2 கப்பு பால் எடுத்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் போட்டு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரிச்சான டேஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் மில்க் மேட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட இல்லாதனால நான் அதை யூஸ் பண்ணேன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃப்ளேம் ஆன் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு திக் ஆகும்போது நம்ம இதை மாற்றி, நீங்கள் எந்த பவுலில் செட் பண்ணுறீங்களோ அதில் ஃபஸ்ட்டு லேயர் அப்படிங்கும்போது இந்த சேமியாவோட மிக்ஸ், இது கரெக்டாக லெவல் பண்ணதுக்கு அப்புறமா கஸ்டர்டோட மிக்ஸு, எகைன் மறுபடியும் சேமியா, மறுபடியும் கஸ்டர்ட் மிக்ஸு, இந்த மாதிரி கரெக்டாக லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமாக சேமியா கொஞ்சமாக மாற்றி வச்சு அதை நம்ம மேலே ஆப்பில் கொஞ்சமாக போட்டு நம்ம இட்டு இருக்கிற நட்ஸு எது வேணுமாலும் பரவாயில்லைங்க, நட்ஸே போடலானுமே பரவாயில்ல, போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணால் போதுங்க. இல்லை சூடாகவே சாப்பிட்லானுமே சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு, ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வெரைட்டி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தாலுமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவா. சாப்பிட்டதே முதல்ல சொல்லுவாள், அது பிடிச்சதோ இல்லையோ, ஆமாம் நல்லா இருக்குதுமா அப்படின்னு. ஆனால் இது அது பண்ணியெல்லாம் கிடையாதுங்க, கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டான ஸ்நாக்ஸு. நீங்களுமே உங்களுக்கு பிடிச்சது அங்கே பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் புதுசு புதுசாக ரெசிபிஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.